உன்னுடைய கிரியைகளை விட்டு விட்டு நீ பணிந்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் கிரியைகள் மாறுபாடாக இருக்கிறதுப்பா. என் கிரியைகளின் வழிகள், என் பார்வையின் கிரியைகள், என் கண்களின் கிரியைகள், என் சிந்தனையின் கிரியைகள், என் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் மாறுபாடாக இருக்கிறது. அது நீர் விரும்பக்கூடிய கிரியைகளாக இல்லப்பா. நீ விரும்பக்கூடிய வழிகளாக இல்லை. என்னை மன்னித்து விடுங்க, என்னை ஒரு விஷயம் மாற்றுங்க என்று சொல்லி உனக்கு எதிராக வந்து நிற்கிற இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் கிரியைகளை மாற்றி உன்னை உணர்த்தி அவர் வழியில நடத்துவார். அதனால ஐயோ, என் வழி மாறுபாடா இருக்குது, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சது என்று நினைக்காத. உன் வாழ்க்கையை முடிக்கக்கூடியதும் உன் வாழ்க்கையை தொடங்கக்கூடியதும் தேவனிடம் இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவிடம் உன்னை அர்ப்பணி. நிச்சயம் அவர் உன் வாழ்க்கை அவர் விரும்புவது போல மாற்றுவார்.